சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவர் மிகப்பெரிய சொத்து. இங்க ஒவ்வொருத்தவங்களையும் அவர் உதவி பண்ணக்கூடிய விதம் எந்த மனுஷங்க கிட்டேயும் சாயப்பாவோட குழந்தைங்க கையேந்தக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்ம மனசுக்கு ஏற்றுக்கிற மாதிரி சில வழிகளை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி காலையில் அன்பே சாயில ஒரு 4 நிமிஷம் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம். நம்ம சாய்ராமுடைய ஒரு மிகப்பெரிய மிராக்கிள்ஸ். இது மாதிரியான மிராக்கிள்ஸுக்கு நம்ம அன்பே சாயில பஞ்சமே கிடையாது, நிறையவே இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஏன் அவர் இந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கணும்? ஏன் இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவர் போராடணும்? எத்தனையோ பக்தர்கள் என்னென்னமோ செஞ்சு அழைக்கிறாங்க, அங்கெல்லாம் அவர் போகாதவர் இங்க ஏன் நம்ம கிட்ட வந்து அழைச்ச உடனே காது கொடுத்து கேட்டு அதற்கு உரிய ஒரு உணர்வுகளையும் நம்மக்கிட்ட கொடுக்கணும்? எல்லாத்துக்கும் காரணம் ஒரு புனிதமான இடத்துல நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்றது தான். நம்ம பெருசாக செலவு பண்ணல, பணம் காசு, பெரிய அளவில் பூஜையும் செய்யலை, பெரிய பெரிய ஒரு கொள்கைகளையும் நம்ம வளர்த்துக்கல. மனுஷங்க கிட்ட பெரியவன் அப்படின்ற ஒரு ஆணவத்தாலையும் நம்ம நிற்கல. ஆனாலும் இன்னைக்கு நம்முடைய புகழ் கூடுது. ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு கோயிலுக்கு போனேன், அவர் கொஞ்சம் சிடுமூஞ்சன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ அங்கெல்லாம் போய் எந்த பர்ச்சேசிங்கும் பண்ணாத, ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ப்ரைஸ் நல்லாயிருக்கும், பட் அவர் கொஞ்சம் சிடுமூஞ்சிக்காரரு, அங்கே நீ போகாத அப்படின்னு. ஆனால் எனக்கும் அந்த பொருள் அந்த கடையில் தான் இருக்குது, வேறு கடைக்கு நான் போகணுன்னா கிட்டத்தட்ட வந்து பல மணி நேரம் ட்ராவல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சாய்ப்பா கிட்ட ப்ரே பண்ணி நான் போனேன். ப்ரே பண்ணி போன உடனே அந்த கடைக்காரர் என்ன தன்னுடைய சொந்தக்காரர் மாதிரி விசாரித்தார். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்டு நம்பவே இல்லை. இல்லை, நீ வேறு கடைக்கு இது மாற்றி போயிருப்ப, அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவர், அவர் ரொம்ப யூகோயிசம் அவர் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இதே கடை தான், நீ சொன்ன கடை தான். சொன்னதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டால் நம்பவே முடியல அப்படின்னு. அப்போ எப்படி இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு? ஒரு சிடுமுஞ்சா இருக்கிறவங்க கூட நம்மளை எவ்வளோ மரியாதையாக வரவேற்று நம்மளுடைய தேவைகளை தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ சாய்பாவோட குழந்தைங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மாதிரி கற்றோருக்கோ படித்ததால் மட்டும்தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆனால் அன்பே சாயில குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ நீ படித்தாலும் படிக்கலைனாலும் சாயப்பா நம்ம மனசில் குடியிருக்கிறதால சென்ற இடம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடுது. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். என்னால் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க முடியல அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து கேட்குறாங்க. எனக்கு மட்டும் ஏன் மனிதர்கள் இன்னமும் ஒரு மோசமான சூழ்நிலையிலேயே நான் வந்து இவங்க கூட வாழணும்? அதை நான் என்ன செய்கிறது? எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியல. இதை நினச்சாவே என்னால்
இரவும் பகலும் நிம்மதியாக இருக்கவே முடியல அப்படின்னு. ஸோ ஒரு பீப்புள்ஸுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது, இன்னொரு பக்கத்தில் இருக்கிற சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலையே, அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களும் நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அதாவது யாரெல்லாம் ரொம்ப கீழே இருக்காங்களோ அவங்களும் இந்த மேடான பகுதிக்கு வந்து சுதந்திரமாக அனுபவிக்கலாம். நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்புனீங்கன்னா முழுக்க இந்த ஆடியோவை கேளுங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 மனிதர்கள், ஒன்று, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சாய்ப்பா வந்ததுக்கப்புறம், என் வாழ்க்கை மாறிடுச்சு, என் சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னு ஒரு பர்சன். இன்னொரு பர்சன், நான் வந்தும் எனக்கு எந்த இதுவும் மாறலை, எந்த சூழ்நிலையும் மாறலை, அதே வலி, அதே கஷ்டம், அதே துன்பம், அதே துயரம், அதே தோல்வி, அதே அவமானம். இந்த 2 பேர், அந்த 2 பேருக்கும் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இல்லை, இவ்வளோதாங்க இன்னைக்கு கொடுக்குற ஆடியோ. ஆனால் இது நல்லா நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி மனுஷனாக வாழ ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ பள்ளத்தில் இருக்கிறவங்க மேட்டுக்கு வந்துடலாம், கஷ்டப்படுறவங்க சந்தோஷமான நிலைக்கு வரலாம், தோல்வியே கதைன்னு மூழ்கி இருக்கிறவங்க வெற்றிகரமான ஒரு இடத்துக்கு வந்து ஆனந்தமாக இருக்கலாம், அவநம்பிக்கையில் மூழ்கினவங்க நம்பிக்கையோடவும் வரலாம். சரி, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பர்சன் என்ன செஞ்சாங்க, நீங்கள் என்ன செய்யலை? அவங்க என்ன செஞ்சாங்க? சாயப்பா வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறுச்சு, இனி எனக்கு பலம் அதிகரிக்குது, இத்தனை நாள் நான் ஒத்தையில் இருந்து கஷ்டப்பட்டேன், இப்போ என் கூட என்னோட சாயப்பா இருக்காரு, எங்கும் சாயப்பா, எதிலும் சாயப்பா, எல்லாம் சாயப்பா. இந்த மாதிரியான மனநிலையை அவங்க தயார்படுத்தினாங்க. இதுக்கு அவங்க எந்த பயிற்சியும் பண்ணலை, அன்பே சாயில சொன்னதான் செஞ்சாங்க, அவ்வளோதான். நம்ம என்னைக்காவது வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சொல்லியிருப்போம், ஆனால் பெருசாக ஒன்றும் நம்ம சொல்லலை. அதிகபட்சமாக என்ன சொல்கிறோம்? 4 மணி வேக்கப்பு, ஆரத்திய சச்சரித மெடிடேஷன், இதுதான் செயல்களில். வேறு ஏதாவது செயல்களில் நம்ம சொன்னோமா? மனதளவில் தான் எண்ணத்தை விதைக்க சொன்னமே தவிர செயல் அளவில் எதுவுமே நாம் சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்சன் எப்படி டெவலப் ஆனாங்க, 2வது பர்சன் ஏன் டெவலப் ஆகலை அப்படின்னா, செகண்ட் பர்சன் அவங்க சூழ்நிலை மாறலை அப்படின்னு முழுக்க நம்புகிறாங்க. என் வாழ்க்கை மாறலை, என் வாழ்க்கை மாறி இருந்தால் என் சுற்றி இருக்கிறவங்க மாறி இருப்பாங்க, அதனால என் வாழ்க்கை மாறலை. ஆனால் முதல் பர்சன் என்ன பண்ணாங்க? சுற்றி இருக்கிறவங்க மாறுறாங்களோ மாறலையோ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் தயாரிக்கன்னு அவங்க தன்னை மாற்றினாங்க. ஆனால் 2வது பர்சனும் தன்னை மாற்றிக்கல, அதனால் அவங்க சூழ்நிலைகள் எதுவுமே மாறலை. ஸோ மாற்றத்தை நான் இன்னொருத்தங்க கிட்டேருந்து தான் எதிர்பார்ப்பேன், அங்கே மாறினாதான் நான் மாறுன்னு நினைக்கிறவங்களுக்கு 2வதாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மாதிரி கடைசி வரைக்கும் அந்த துன்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய மனிதர்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, வெற்றிக்கும் நான் தான், தோல்விக்கும் நான் தான், அவமானத்துக்கும் நான் தான், வெகுமானத்துக்கும் நான் தான், கடவுள் என்னை கைவிட்டதுக்கு காரணமும் நான் தான், கடவுள் என்னை கைவிடாமல் இருப்பதுக்கு காரணமும் நான் தானே எல்லா விஷயத்தையும் அங்கே அக்செப்ட் பண்ணாங்க. ஆனால் 2ஆம் தரப்பட்ட மனிதர்களோ எந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணலை.
அதனால் அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் இன்றைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. இந்த ரெண்டாம் தரப்பட்ட மனிதர்கள் பிரச்சனைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவங்க குடும்ப உறவுகள் மூலமாக தான் அவங்க அதிகப்படியான டிப்ரெஷன் ஆகுறாங்க. வெளியில் இருக்கிறவன் யாரும் கஷ்டப்படுத்தலைங்க. ஒரு மனுஷனோட வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கிறது அவனுடைய குடும்ப உறவுகளே. வெளி உறவுகள் பெருசாக ஒன்றுமே இல்லை. அவன் குடும்பம் சரியா இருந்தா அவன் மனநிலை சரியா இருக்குது. அதனால அவன் எதிர்பார்க்கிற அத்தனை விஷயத்தையும் அவன் ரொம்ப எளிதில் அடைகிறான். ஆனால் குடும்ப உறவுகள் முன்ன பின்ன இருக்க தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் அண்ணன் ஒரு மாதிரின்னா தம்பி ஒரு மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரின்னா நாம ஒரு மாதிரி. பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கு? அத்தை, மாமன், பெரியப்ப, மச்சான் எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. அப்போ இவங்க எல்லாமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது 90% அவர்களை தீர்மானிக்கிறார்கள். வெளியில் ஒருத்தன் போடா நாயேன்னு சொன்னால் நம்ம திருப்பி சொல்லிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ள சொந்தத்தில் ஒருத்தவங்க நம்ம வயசுக்கு கீழே இருக்கிறவங்க போடா நாயேன்னு சொன்னால் நமக்கு டிப்ரெஷன் ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எதுக்கும் புண்ணியம் இல்லாத மனிதர்கள். ஏன் நாயை கேவலமாக நினைக்கணும்? கடவுள் படைச்ச எந்த உயிரினமும் கேவலமாக இல்லை. என்ன நாயின்னு சொல்லிட்டா, ஆமாம் நாயின்னு தானே சொன்னான். நாய் நன்றி உள்ள விலங்கு தானே. நாய் எந்த வீட்டுக்கு நீங்கள் ஒரு நாயை எடுத்து ஒரு வாரம் நீங்கள் சாப்பாடு போடுங்களேன், அந்த நாய் உங்கள் கூடவே இருக்கும். அப்படியே வேறு எதிர் வீட்டில் பிரியாணி போட்டாலும் பிரியாணி சாப்பிட்டு வாலாட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் படுத்து தூங்கும். சரி, நீ பழைய சோறு போடுற அந்த அம்மா எனக்கு பிரியாணி போடுதுன்னு அங்கே தான் போவாது. ஒரு நாள் கிடைக்கக்கூடிய பிரியாணிக்காக போகல, எல்லா நாளும் கிடைக்கக்கூடிய பழைய சோறு எனக்கு முக்கியம். நீ எனக்கு சோறு போட்டு என்னை காப்பாற்றிருக்க, அதனால் நான் நன்றி உடையவனாக இருப்பேன். அந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்களும் சில விலங்குகள் கிட்டையும் இருக்கு. அப்போ வெளியில் சொன்னவனால நமக்கு பிரச்சனை இல்லை, உள்ள வீட்டுக்குள்ளே ஒருத்தன் சொன்னதால எனக்கு பிரச்சனை. இப்போ தெரியுதா? குடும்ப உறவுகள் சீராக இல்லையேன்னு சொல்லி நிறைய பேருக்கு பெரிய கஷ்டம். இப்போ பாருங்க, நீங்கள் பெண்கள் யாரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இன்னொரு பெண்களாலேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்களாலேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கரெக்டா? ஒரு மருமக கிட்ட கேட்டால் எப்படி உன் வாழ்க்கை போகுதுன்னா, என் வாழ்க்கையா போச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நான் சந்தோஷமாக இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பிரச்சனை? என் கணவர் சரியில்லை, என் மாமியார் சரியில்லை, என் கணவரோட கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தங்கச்சி யாருமே சரியில்லை. சரி, உன் உறவுகள் எப்படி இருக்க? என் உறவுகள் எனக்கு என்ன, என்னோட அம்மா நல்லா இருக்காங்க, என்னோட அப்பா நல்லா இருக்காங்க, என்னோட அண்ணா எல்லாம் எப்படி தாங்குன்னு தாங்குறாங்க தெரியுமா? ஆனால் இங்கே யாரும் என்ன தாங்கலை. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் தம்பிலாம் விரோதியாக இருப்பான் அந்த பொண்ணுக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் தம்பிலாம் தெய்வமாக இருப்பான். ஏன்னா ஏதோ ஒரு விரோதியை அவங்க தேர்ந்தெடுத்து ஆகணுன்ற கட்டாயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இருக்கு. ஆண்களுக்கு என்ன பிரச்சனை? என்னோட மனைவி என்னை புரிஞ்சுக்கல, என் மனைவி என்னை கேவலப்படுத்துறா, என் மனைவி என்னை எதுக்கும் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாதவன் நீன்னு சொல்கிறா, நான் கடன் வாங்கினதில் என் மனைவி என்னை மன்னிக்கல, என் மனைவி என்னை 10 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறா. இது கணவனோட புலம்பல். ஸோ மனைவி புலம்பல் இப்படின்னா கணவன் புலம்பல் இப்படி 2 பேரும் எதிரும் புதிருமா இருக்கிறதால தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ குடும்பத்தில் பிரச்சனைகளை தலையில் சுமந்துக்கிட்டு உங்களால் என்ன பெருசாக நீங்கள் சாதிச்சிடுவீங்க? அப்போது குடும்பத்தில் உறவுகள் எப்படி சீராகிறது? அப்போ உறவுகள் சீராகலன்றதுக்காக தான் என் வாழ்க்கையில் இன்னமும் நான் போராடிட்டு இருக்கேன், இன்னமும் கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இன்னமும் சாயப்பா என்னை காப்பாற்றலை அப்படின்னு 2ஆம் தர மனிதர்கள் 2ஆவதாக இருக்காங்க இல்லையா, டைப் 2 பர்சன்ஸ்,
அவங்க வந்து இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பர்சன்ஸ், முதல் மனிதர்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். அதை தாண்டி போகிறது தானே நம்ம கடமைன்னு உண்மையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இரண்டாவதாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்மையை புரிஞ்சுக்கல. நெவர். நான் வந்து நியாயமாக தான் நடந்துக்கிறேன், ஆனால் எனக்கு இங்கே அநியாயம் நடக்கப்படுகுது அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய மனிதர்கள். அப்போ முதலாவதாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு குடும்ப உறவுகள் சீராக இருக்குதானா, இவங்க நல்லா இருந்ததால் இவங்க மாற்றத்தை வெளியில் கொண்டு வர முடியாது, தாங்கிட்டே தான் அந்த மாற்றம் இருக்குதுன்றதுக்காக அந்த பாசிட்டிவிட்டி, அந்த தாட்ஸு, அந்த சொல்லு, அந்த செயல்கள், அதாவது அடுத்த மனிதர்களுக்கு எதிராக இவர்கள் சொல்லக்கூடிய சொல்லும் செயலும் மற்ற மனிதர்களுக்கு பிடிச்சி போனதால் யாரும் இவரை டச் பண்ணலை. இவருக்குன்னு ஒரு மரியாதையை கொடுத்தாங்க. அவங்களும் இங்கே இருந்து வந்தவங்க தான். அவங்க வானத்தில் இருந்து கீழே பொத்துன்னு விடலை. என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேனே, எனக்கு ஒரு காலத்தில் உறவுகள், நண்பர்கள் எல்லாமே கசந்தாங்க. ஏன்னா எனக்குள்ளே வந்து என்னை யாரும் என்னை காப்பாற்றலை, யாரும் என்னை மதிக்கலை அப்படின்ற ஒரு தாட்டு எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப வீணாக போயிட்டேன், ரொம்ப நொந்து போயிட்டேன். ஆனால் இப்போவோ எந்தெந்த உறவுகள் எனக்கு பிடிக்காம இருந்ததுன்னு நான் நினச்சேனோ, எனக்கு அத்தனை உறவுகளும் எனக்கு பிடிக்குது, நேசிக்கிறேன். பழசு எல்லாத்தையும் மறந்தாச்சு. ஏன்னா நான் மாறினன்றதுக்காக என்னை சுற்றியும் மாற்றத்தை கடவுள் உண்டு பண்ணிட்டார். இதான் உண்மை. ஸோ நான் எல்லா உறவுகளையும் தாண்டி அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்து பொறுமையும் நம்பிக்கையும் கடைப்பிடிச்சதால மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியாது, ஆனால் மற்றவங்க என்கிட்ட நடக்கும்போது அந்த மரியாதை, அந்த கண்ணியம், அந்த ஒழுக்கம், இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டாங்க. ஸோ இன்னொரு ஃபேக்ட், ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஆஃபீஸில் நமக்களுடைய ஒரு டீலர், அந்த டீலர் வந்து நான் அந்த டைமில் வந்து ஆஃபீஸில் இல்லை. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, எங்கே வேற யாராவது இருந்தால் நான் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் இவர்கிட்ட, அதாவது என்கிட்ட பொய் சொல்ல மனசே வராதுங்க. அப்படி ஏதாவது பொய் சொல்லிட்டேன்னா அந்த நாளில் எனக்கு தூக்கமும் வராது. யார்கிட்ட வேணாலும் நான் பொய் பேசுவேங்க, ஆனால் அவர்கிட்ட மட்டும் பொய்யே பேச முடியாது. அது என்ன காரணம் தெரியுமா? என்கிட்ட ஏன் பொய் பேச முடியாதுன்னு அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு பேமெண்ட் பிரச்சனை, இஷ்யூஸு, அதனால். அப்போ வந்து சொன்ன, நான் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாங்க, பொய் சொல்லிவிட்டு ஒரு வாரம் கழித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட அவரை பார்த்தாவே பொய் சொல்கிறதுக்கு தோணாதுங்க, தைரியம் இல்லைங்க அப்படின்னு. அது என்னன்னா, நாம் யாருக்கும் பொய் சொல்லலை, அந்த ஒரு தாட்டு இருந்ததால் நம்ம பொய் சொல்லலை. அதனால் நம்ம எண்ணமும் சொல்லும் செயலும் சுத்தமாக இருந்தது. அதன் விளைவு தான் மற்றவங்க நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சா கூட உங்களால் ஏமாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும், உன்னை அழிக்கணும்னு நினச்சாலும், உன்னை ஏமாற்றணும்னு நினச்சாலும், இல்லை உன்னை காலை வாரி விடணும்னு நினச்சாலும், இல்லை உன் பின்னாடி முதுகில் குத்தணும்னு நினச்சாலும் வாய்ப்பே கிடையாது. அதை வந்து நெருங்கவே முடியாது. உங்களை வந்து அழிக்கணும்னு சொல்லி வேக வேகமாக வருவாங்க. ஆனால் வர வழியில் சாயப்பா வந்து அவங்க மனநிலையை வேற மாதிரி மாற்றுவாங்க. அப்படியே அவங்க அழிக்கணும்னு நம்மளை தேடி வந்தாலும், அவர்கள் நம்மளை அழிச்சாலும், அதையும் நான் சொல்லிடுறேன். நான் எல்லாமே சொல்லணும்ல, இல்லை நான் வந்து அப்படி தான் நினச்சேன், ஆனால் கடைசியில் என் வாழ்க்கையில் பொத்துன்னு விழுந்துட்டேனே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க இல்லையா? அப்படியே என்னையே வச்சு சொல்கிறேனே, என்னை ஒருத்தர் அழிக்கணும் முடிவு பண்ணிட்டான், என் பேரை கெடுக்கணும் முடிவு பண்ணிட்டான். சாயப்பாவுக்கு தெரியும், அவனை தடுத்து நிறுத்துறாரு. சரி, அவனை தடுத்து நிறுத்தலை அப்படின்னா சாயப்பா எங்கே தூங்கியிருப்பாரா? இல்லை சாயப்பா வந்து கவனிக்கலையா? இல்லை சாயப்பா வந்து
வேற எங்கேயோ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரா, நம்மளை மறந்துட்டாரா? அது வாய்ப்பு இல்லை இல்லையா? ஒரே நேரத்தில் அவரால் கோடி மக்களை கண்காணிக்க முடியும், கோடி மக்களுக்கு உதவிகள் செய்ய முடியும், கோடிக்கு மேலே கூட உதவிகள் செய்ய முடியும். அதை நீங்கள் நம்புறீங்க, நானும் நம்புகிறேன். அப்போ என்னை அழிக்க வந்தவனை ஏன் விட்டாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நான் இழந்தாதான் இன்னொன்று அதிகப்படியாக நான் பெற முடியும். உன்னை இழந்தாதான் உன்னை கிடைக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது இங்கே புரிந்துதா உங்களுக்கு? நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்கள், வெற்றி வந்தால் மட்டும்தான் அது வெற்றி இல்லை, தோல்வி வந்தாலும் அது வெற்றி தான். ஸோ ஒருத்தரை அழிக்க வந்தாலும் அந்த நேரத்துக்கு நான் அழிஞ்சனே தவிர நான் உண்மையாக அழியலை. இன்னும் பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு நான் உயர போகிறேன், உயர வைப்பார் சாயப்பா. அந்த நம்பிக்கை அன்னைக்கு இருந்ததால தான் இன்னைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இது பிரம்மாண்டமான வெற்றி நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நார்மலாக வந்தால் ஓகே, ஆனால் நான் கீழே ரொம்ப அடிப்பட்டு மிதிப்பட்டு துயரப்பட்டு சாகணும்னு முடிவு பண்ணுவேன். நான் அவமானத்தை இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்ற ஒரு நிலையில் நான் நடந்துக்கிட்டு இருந்தேன். தள்ளாடி தள்ளாடி நடக்கிறேன். தள்ளாடி நடக்கிறவன் கையில் குச்சின்றது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, 2 குச்சியை வச்சுக்கிட்டு பொறுமையாக நடக்கிறவன் அடுத்த நாளே குச்சியெல்லாம் இல்லாமல் கம்பீரமாக நிமிர்ந்து நம்பிக்கையோடு நடக்கிறவனுக்கு ஆச்சரியமா இல்லையா? அது பிரம்மாண்டமா இல்லையா? அந்த பிரம்மாண்டம் தான் எனக்கு இங்கே கடவுள் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, அன்னைக்கு அழிச்சாங்க, என்ன முயற்சி பண்ணாங்க, பெரிய அளவில் திட்டங்களும் தீட்டினாங்க. யார் என்ன ஏதுன்றது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு அவர்கள் என் மேலே காட்டக்கூடிய அன்பு, என் மேலே காட்டக்கூடிய மதிப்பு, என் மேலே காட்டக்கூடிய மரியாதை அத்தனையும் எனக்கு சொந்தம் இல்லை, அது நம்ம சாயப்பாவுக்கு சொந்தம். அன்னைக்கு அழிக்கணும்னு நினச்சவன் இன்னைக்கு அழிக்கணும்னு நினச்சவங்க இன்னைக்கு நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன்னா, அவங்க வீட்டுக்கு வரமாட்டேனான்னு நினைக்கிற அளவுக்கு சாயப்பா என்னை உயர வச்சாங்கன்னா, அழித்த இடத்துல மறுபடியும் பெறுவதற்கு உண்டான வழிகளை போட்டது யார்? நான் சொல்கிறேங்க, இப்பயும் சொல்கிறேன். நான் ஒரு காலத்தில் நினச்சேன், சாயப்பாலாம் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அறிவை பயன்படுத்தி வாழ முடியும், அறிவை பயன்படுத்தி வாழலாம். ஆனால் அறிவோட கடவுளோட துணை இருந்தாதான் நாம் என்றைக்கும் சந்தோஷமாக வாழ முடியும். அறிவு சில இடத்துல மங்கி போயிடும். எப்போ மங்கும்? என்னைக்கு உனக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் கிடைக்குதோ அன்னைக்கு மங்கி போயிடுவேன். அறிவினால் வாழலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன் அறிவு எந்த அளவுக்கு உன்னோட வாழ வைக்கும்ன்றது யாரால சொல்ல முடியுமா? தயவுசெய்து சொல்கிறேன், சாமிலாம் தேவையில்லைங்க. நம்ம திறமை ஒன்று இருக்குதுங்கன்னா, இன்றைக்கி திறமையாக இருக்கிறவங்க எத்தனை பேர் வாழ முடியல? உங்களுக்கு திறமை இல்லையான்னா? இந்த அன்பே சாயில இந்த நொடி கேட்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் திறமைகள் இருக்குது, அறிவு இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் ஜெயிக்கலை? ஏன் ஜெயிக்கல? உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். ஏன்னா நான் மட்டும் பேசினா பத்தாது, நீங்கள் பேசணும்னு நான் நினைக்கிறேங்க. இதுக்காக மாதத்துக்கு ஒரு 100 சாய்ராமை நம்ம இன்வைட் பண்ணி ஒரு கலந்துரையாடல் மாதிரி செய்யலாமான்னு கூட எனக்கு தோணுது. ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு 20 நாளைக்கு முன்னாடி யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இங்கே வரணும். உங்கள் சொந்த காசை செலவு பண்ணிட்டு வாங்க. இங்கே என்ட்ரி ஃபீஸு, அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸு எந்த இதுவும் கிடையாது. காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு கலந்துரையாடல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் லிமிட்டாக தான், ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டோம். மதியானம் அளவான சாப்பாடு, நைட்டுக்கு ஈவினிங் ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ போகிற காசு மட்டும் உங்களுது. இங்கே சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது நம்மது. ஸோ சாப்பாடு ரொம்ப திருப்திகரமான, ஏன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. காலையில் ஒரு 4 இட்லி ஒரு ஆளுக்கு, அவ்வளோதான். மதியானம் சாம்பார், ரசம், தயிர், ஒரு பொரியல். நைட்டுக்கு இட்லியோ இல்லை தோசையோ, அவ்வளோதான். இதை நம்ம செய்வோம். ஏன்னா இப்போ தான் எனக்கு தோணுது, செய்வோம். அப்போ ஒரு கலந்துரையாடல்களை நம்ம வச்சுக்கிறதுல தப்பே இல்லை. காலையில் 10 to 2, 3 மணியோட முடிச்சுக்கலாம்.
அப்போ ஈவினிங் கூட கட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அந்தந்த ஊருக்கு போய் சேர முடியுன்றதுக்காக நம்ம இதை செய்வோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா சாய்ப்பா கண்டிப்பாக கோச்சிப்பார். திறமை இருக்குது, நான் இப்போயே சொல்ல, நான் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. இருக்குது, அறிவு இருக்குது. 6வது அறிவு எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. அறிவு இருந்ததால் தான் இவ்வளோ தூரம் வாழ்ந்துருக்கோம். எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியாதா என்ன? விஷத்தை நம்ம குடிச்சிடுவோமா? சாக்கடையை தலையில் அள்ளி பூசிப்போமா? பண்ண மாட்டோம்ல. அப்போ அறிவு இருக்குது, அது சாக்கடைன்னு நினைக்கிறோம், அதனால் அதை குடிக்கல. அப்போ ஏன் உங்களுக்கு அது பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னா, அந்த அறிவு இருந்தது, திறமை இருந்தது, ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய தோல்விகளால் அந்த அறிவு வேலை செய்யலை. ஸோ அப்போ அறிவு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேலை செய்யாமல் போயிடும். ஆனால் கடவுளோட ஆசீர்வாதமோ தொடர்ந்து உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க விட்டீங்களா ஒரு விஷயத்த? எல்லா விஷயம் புரிஞ்சு முதலாமாக இருக்கக்கூடியவர் ஏன் இப்படி இருக்காரு, 2வதாக இருக்கக்கூடியவர் ஏன் இப்படி இருக்காரு, இவ்வளோதாங்க. இதை வந்து இன்னும் மறுபடியும் நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச விரும்பலை. இதை கேட்டுட்டு, இந்த ஆடியோ முழுக்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, நாம் என்ன செய்யணும், இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை செய்யும்போது உங்கள் கவனம் உங்களை சுற்றி இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் உங்கள் கவனம் அடுத்தவங்கள நோக்கி இருக்கக்கூடாது. அடுத்தவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுன்றது சாத்தியமே கிடையாது. உங்களை மாற்றினா தான் அடுத்தவர்கள் மாறுவார்கள். அடுத்தவங்க மாறணும்னு நினைக்கிறத விட்டுட்டு, ஏன்னா அதை மாற்ற முடியாது, அவங்க கர்மா அப்படி, அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. நீங்கள் அடுத்தவங்கள மாற்றுறதும் ஒன்று தான், அவங்க தலையெழுத்தை எழுதுறதும் ஒன்று தான். அது கடவுளால் கூட முடியாது. ஏன்னா யார் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை அவங்கவுங்க அனுபவிக்கணும். அதான். அப்போ அடுத்தவங்கள மாற்றுறதுன்றது வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் மாறணும். அந்த இடத்துல மாற்ற முடியல சொல்லி நம்ம மனசை வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. மனசை ஃபீல் பண்ண வச்சா மனசு கண்டதுக்கு அலைய ஆரம்பிச்சிடும். கண்டதுக்கு அலைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்போ நாமளே நம்ம இழந்துடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. குடும்ப உறவுகள் சீராக இல்லைன்னா அதை எப்படி சீராக்கணும், மற்றவங்க என் பேச்சை கேட்கல, மற்றவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னா அதை எப்படி உருவாக்கணும், இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆழமான ஒரு பார்வையில் நீங்கள் கொண்டு வரணும். ஒரு ஆடியோவும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம், நீங்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் தயவு செய்து ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த ஆடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு 10 நிமிஷம் தயவுசெய்து உட்கார்ந்து பாருங்களேன். நீங்கள் கேட்கலாம், என்னென்னா நீங்களே 30 நிமிஷம் கொடுக்குறீங்க, 40 நிமிஷம் கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷமா, இன்னொரு 20 நிமிஷம் கொடுத்தா நான் என்ன ஆகிறது அப்படின்னு. தயவு செய்து சொல்கிறேன், நேரத்தை எதுக்கோ செலவு பண்ணுறோம். இது நமக்கான நேரத்தை நம்ம ஒரு 10 நிமிஷம் தினமும் ஒதுக்கி அதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை நீங்கள் ஏற்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அத்தனை விஷயங்களும் நல்லா தானே இருக்கும். அத்தனை விஷயங்களும் சீரும் சிறப்புமாக தானே இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் செய்யுங்களேன். அதை செஞ்சு எழுதி அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கருத்துக்கள் சாயப்பா சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். உங்கள் கருத்துக்களால் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். அது எது நல்ல அனுபவமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். வாழ்க்கையில் வந்து நல்லதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். கெட்டதை தெரிஞ்சாதான் நல்லது எதுன்னு தெரியும், நல்லதை தெரிஞ்சாதான் கெட்டது எதுன்னு தெரியும். இது எல்லாத்தையும் நாம் சரி பண்ணுவோம். வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.